அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை நடத்த தொடங்கிவிட்டதா? ஈரான் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை கொடுப்பதற்கான ஒரு களம் நடந்து கொண்டிருக்கிறதா? ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட வேளையில் திடீரென்று ஒட்டுமொத்தமாக எதிர்வினை காட்டக்கூடிய ஒரு களங்கள் எப்படி உருவானது? அமெரிக்கா சத்தமில்லாமல் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதலை ஆரம்பித்து விட்டது என்பது நிஜம்தானா? இந்த கேள்விகள் தான் இன்று உலக பரப்பையே மிகவும் பரபரப்பாக ஆக்கியிருக்கிறது. இந்த காணொலியில் அது சார்ந்த சில தேடல்களைத்தான் நாம் எடுக்க இருக்கின்றோம். காணொலியை கடைசி வரை பாருங்கள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மூன்றாவது நாடாக இருந்து பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். ஏறக்குறைய இந்த பேச்சுவார்த்தை முற்று பெற்றுவிடும், இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவித்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் பல மட்டங்களில் இருந்தன. அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அரசு இணையதளமான ட்ரூத் சோஷியல் என்கின்ற இணையதளத்தில் இது சார்ந்து அவர் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார். அந்த கருத்துகளில் சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை. அது ஒரு முடிவை எட்டிவிடும். கண்டிப்பாக உலக நாடுகள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுதான் நடைபெற இருக்கிறது. ஈரானின் ஒட்டுமொத்தமான தளங்களையுமே நாங்கள் தகர்த்து விட்டோம். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் எங்களிடம் ஒப்படைப்பதாக ஒத்துக்கொண்டு விட்டது. ஈரான் வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அதை அமெரிக்கா எவைகளை ஏற்றுக்கொள்ளுமோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு ஈரானோடு ஒப்பந்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்ற பேச்சுகள் தான் பரவலாக பேசப்பட்டன. ட்ரூத் சோஷியல் என்கின்ற அந்த மீடியாவிலும் ட்ரம்ப் அவர்கள் இது சார்ந்த கருத்துக்களைத்தான் பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்தமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா ஹர்மோஸ் நீரணையில் தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறது என்றும் ஈரானுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ஈரானின் உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா ஹொமானி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் கூட அமெரிக்காவை சீண்டக்கூடிய கருத்துகள் என்பதை விட அமெரிக்காவை எச்சரிக்கை செய்யக்கூடிய கருத்துகளாக அவைகள் இருக்கின்றன. முதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா ஹொமானி அவர்கள் என்ன கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் இருந்தன. இந்த இராணுவ தளங்களை வைத்து கொண்டுதான் வளைகுடா நாடுகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை அமெரிக்கா நிலைநாட்டி கொண்டு இருந்தது. ஈரான் போர் ஆரம்பித்த பொழுது நேரடியாக இஸ்ரேலை தாக்காமல், நேரடியாக அமெரிக்காவை தாக்காமல் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மீது கடுமையான தாக்குதலை கையில் எடுத்தது. இதனால் அங்கு ஒரு அச்சநிலை ஏற்பட்டது. வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் தங்களுடைய நாட்டில் இருந்தால் அது தங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்கின்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் உருவாகக்கூடிய அளவிற்கு ஈரானின் தாக்குதல் இருந்தது என்பதுதான் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. தற்பொழுது ஈரானின் உச்சபட்ச தலைவர் அல் ஹொமேனி இதைத்தான் அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். வளைகுடா நாடுகளில் இயங்கிக் கொண்டிருந்த அனைத்து அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இனி வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா இராணுவ தளங்களை வைக்குமா என்றால் கேள்விக்குறி. இப்படி எங்களுடைய வளைகுடா நாடுகளில் இராணுவ தளங்களை வைத்து எங்களை அடக்கி ஆள்வதற்கான ஒரு களத்தை அமெரிக்கா எடுத்து கொண்டிருந்தது. இனி அமெரிக்காவிற்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரவே வராது என்று அவர் எச்சரிக்கை தொனியிலே அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அப்படியென்றால் அமெரிக்கா இனி வளைகுடா நாடுகள் பக்கத்தில் இராணுவ தளங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக அதன் மீது ஈரான் தாக்குதலை நடத்தும் என்று மறைமுகமாக எச்சரிக்கை கொடுத்தது போன்றதாக இது இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் ஈரானுடைய கூற்றை இப்பொழுது அவர்கள் அந்த கோணத்தில் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் அமெரிக்கா இதுவரை ஒரு போர் நிறுத்தத்தை கடைபிடித்து கொண்டு இருந்தன. அந்த போர் நிறுத்தத்தை கடைபிடித்து கொண்டிருந்த அமெரிக்கா எடுத்து வைத்த கருத்து என்னவென்றால், ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது.
எனவே இந்த பேச்சுவார்த்தை முற்று பெற்றுவிடும், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுவிடும் என்றுதான் அறிவித்து கொண்டு இருந்தது. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு ஒத்துக்கொண்டதா என்கின்ற விடயத்திற்கு தெளிவான செய்திகள் இல்லை. பாகிஸ்தானும் இதை உறுதிப்படுத்தவில்லை. காரணம், பாகிஸ்தான் தான் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. பாகிஸ்தான் இதற்கு எந்த ஒரு முடிவையும் சொல்லவில்லை, எந்த தகவலையும் எடுத்து வைக்கவில்லை. அப்படி என்றால் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைப்பதற்கு ஒத்துக்கொண்டதா அல்லது அமெரிக்கா திட்டமிட்டு ஒரு பொய்யை அது உலக நாடுகளுக்கு சொல்லியதா என்கின்ற ஒரு கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இந்த சூழலில் அமெரிக்கா ஹர்மோஸ் நீரணையில் ஈரான் சார்பில் இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய சிறிய படகுகளில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய புரட்சிகார அமைப்புகளை சார்ந்தவர்கள் மீது கடுமையான தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறது. அந்த தாக்குதல் ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு ஒப்பான தாக்குதல் என்று தான் குறிப்பிடுகின்றார்கள். ஈரான் வைத்திருக்கக்கூடிய அந்த வளையத்தை உடைத்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா இந்த தாக்குதலை எடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இந்த தாக்குதல் ஈரானுக்கு உச்சபட்ச கோபத்தை உருவாக்கி இருப்பதாகவும் இப்பொழுது பலர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அமெரிக்கா போர் நிறுத்தம் என்பதை முறியடித்துவிட்டு தாக்குதலுக்கு இப்பொழுது களம் அமைத்திருக்கக்கூடிய அந்த விடயம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒட்டுமொத்தமான முட்டுக்கட்டையாக மாறிவிடுமா என்கின்ற அச்சம்தான் எல்லோர் மத்தியிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஹர்மோஸ் நீரணையை மையப்படுத்தி அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் வரவேற்கத்தக்கதா என்கின்ற கேள்வியை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரான் அதற்கு உடன்படாத ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பட்சத்தில் அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் கூட தவறானதாகத்தான் போகும் என்றுதான் கணிக்கப்படுகின்றது. ஈரானை பொறுத்த மட்டில் ஹர்மோஸ் நீரணை அது சார்ந்த விடயங்களில் ஈரானை யாரும் கட்டுப்படுத்தவோ நிர்பந்திக்கவோ முடியாது. அது எங்களுடைய சொந்த முடிவாகத்தான் இருக்கும் என்று அறிவித்திருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ஈரான் எதிர்த்தாக்குதலை கொடுக்குமா, மீண்டும் போர் உருவாவதற்கான களமாகத்தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறதா, அல்லது மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை என்கின்ற களம் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கேள்விகள் இன்று உலக நாடுகளை அச்சம் கொள்ள செய்திருக்கின்றன. பெரும்பாலான உலக நாடுகள் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது, எரிபொருள் இல்லாத ஒரு களம். எனவே இந்த சூழலில் போர் நிறுத்தம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருப்பது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக மாறிவிடுமா என்ற ஒரு எண்ணம்தான் மேலோங்கி இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.